குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்டர் கேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா எல்டர் கேரில் மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னா காக்னேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு தாட், மைல்டுங்கிறது ஒரு மிதமான அளவு. ஸோ அந்த தாட்ஸில் அந்த நினைவுகள் இம்பேர்மெண்ட் ஆகிடுறது, சரிங்களா? அப்போது மறதி வரத்துக்கான முன்னாடி வரக்கூடிய ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எது நடந்தது என்ன நடந்தது தெரியாத அளவுக்கு போகக்கூடிய அந்த மறதிக்கு முன்னாடி வரக்கூடியது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட். இப்போ இந்த மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், பூமர்ஸ், அதான் எல்டர்ஸ், சரிங்களா? பேபி பூமர்ஸ், எல்டர்ஸ், ஓல்டர் அடல்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க எப்படி வேணால் நம்ம அவங்கள கூப்பிடலாம். ஸோ இவங்க வந்து இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 55 வயசுலேயே நம்ம பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இந்த மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் வருது. 60, 65, 70, 75 அந்த டிமென்ஷியாங்கிறது 90, 80லேருந்து 90 வயசுக்கெல்லாம் ரொம்ப காமனாக போயிடுறத நம்ம பார்க்குறோம். ஈவன் 60 வயசுக்குமே டிமென்ஷியா வருது. ஸோ சிவியர் ஃபார்ம் ஆஃப் அந்த காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் நம்ம அதை டிமென்ஷியான்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போது இந்த மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட்டுக்கு சாதாரண உதாரணமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தாத ஒரு இரும்பு பொருளை ஒரு பக்கமாக போட்டு வைக்கிறோன்னு வைங்களேன். அதை யூஸே பண்ணுறதில்ல, அதை க்ளீன் பண்ண ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே போட்டு வைக்கிறோம். அது என்ன நாளடைவில் வந்து அது துருப்பிடிச்சு போயிடும். அதே தாங்க நம்ம இந்த முதியோர்களை அவங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கமாக போய் உட்காந்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுலேயும் நாட்டம் செலுத்தாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த செல்ஸ், பிரெயின் செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சீரழியும் அப்படிங்கிறாங்க. அந்த செல்ஸ் எப்படின்னா சிதையும், சரிங்களா? செல்ஸ்கள், பிரெயினில் இருக்க செல்ஸ்கள் என்ன ஆகிடும், சிதைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிதைவுகள் ஏற்படுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த பாஸ்ட் இவெண்ட்லேயே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர இந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ரீசண்டாக இருக்கக்கூடியது, இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும், சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்றது மறந்து போயிடும். அவங்க பையன் யார், அவங்க பொண்ணு யார், அவங்க பேர குழந்தை யார், இப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சிதைவுனால வந்து அந்த செல்ஸ் எல்லாம் சீரழிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மறதி வருது. அது ரொம்ப சிவியர் ஃபார்மில் வரச்சே தான் நம்ம அதை டிமென்ஷியான்னு சொல்கிறோம், அல்சைமர்ஸ்னு சொல்லலாம், சரிங்களா? இது வந்து ஏஜ்னால பயாலஜிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறாங்க, அழுத்தத்தினால வருதுன்னு சொல்கிறாங்க, டிப்ரெஷன்னால் வருது, ஸ்ட்ரெஸ்னால் வருது அப்படின்னு சொல்லி நிறைய காசஸ் இருக்குது. ஆனால் இந்த டிமென்ஷியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க முடியுமான்னா இன்னும் அது பயன்பாட்டில் கொண்டு வரவே இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி டெஸ்ட் நடந்துன்னு தான் இருக்கே தவிர இன்னும் அதுக்கான கண்டுபிடிப்பு நம்ம இன்னும் பண்ணலை. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம யாருன்னே தெரியாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க? அவங்க நிலைமையை விட அவங்க கூட இருக்க நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமாகிடும். ஸோ இந்த மாதிரி பரிதாப நிலைக்கு ஒருத்தவங்களை தள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உஷாராக அவங்களுக்கு அந்த மறதி வராமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது அவங்களுடைய உடல்நலை குறைபாடுனால மட்டும் வர்றது கிடையாதுங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை அவங்க தொடர்ந்து செய்யாமல் போகிறதுனால, அவங்க எதுலேயுமே இன்வால்வ் ஆகிக்காதனால கூட வரலாம். அப்படிங்கிறதுனால நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தா அவங்க அந்த டிமென்ஷியா, அந்த மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட்டெல்லாம் வராமல் தடுக்கலாம். அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி செஞ்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்கள அதுலேருந்து வெளில கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகளை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கேள்விகளை கேளுங்க, சரிங்களா? என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தேதி என்ன, இன்றைக்கி கிழமை என்ன, இது என்ன மாதம், இது என்ன வருஷம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிற கேள்விகளை கேளுங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள், சரிங்களா? ஓகே, அடுத்து
நீங்கள் ஒரு நம்பர் சொல்லி அவங்கள சொல்லுங்கள். 17342 அப்படின்னு ஒரு நம்பரை சொல்லுங்கள். அந்த நம்பரை அவங்களால திருப்பி சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இது 2வது கேள்வி. 3வது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் டெல்லிக்கு போய் 3 பொருள் வாங்கிட்டு வந்தேன், டேபிள், சேர், ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்கள திருப்பி சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்களான்னு பாருங்கள். சரிங்களா? அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களை திருப்பி கேட்பேன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போது அடுத்த கேள்வி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது கடைக்கு அனுப்புகிறேன், ஒரு டீ வாங்க சொல்கிறேன், உங்கள் கையில் 100 ரூபா கொடுக்குறேன். ஒரு டீ 7 ரூபா. ஸோ 7 ரூபா கொடுத்து டீ வாங்கிட்டீங்க, அவங்க மீதம் எவ்வளோ தருவாங்க அப்படிங்கிறத கேளுங்க. இப்போ அவங்களுக்கு நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு 7 ரூபா போச்சுன்னா எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இப்போ ரொம்ப கேல்குலேஷன் தெரியாது, அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுங்கிறவங்களுக்கு மினிமமாக ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? இப்போ அவங்க கணக்கு கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து டெல்லிக்கு போயிட்டு நான் 3 பொருள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா, அந்த 3 பொருள் என்னங்கிறத அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். இது ஏன் கேட்குறோம் அப்படின்னா, அவங்களால அந்த மெமரியை ரிட்டைன் பண்ணி வச்சுக்க முடியுதா, அவங்களால அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்க முடியுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அதை கேட்குறோம். சரிங்களா? இப்போ இது கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கண்ணை மூடுங்க, நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி என்ன சொல்லுங்கன்னா, கண்ணை மூடுங்க, கண்ணை தரங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை அவங்க பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிறத அவங்க செய்யணும்னு சொல்லுங்கள். அந்த பேப்பரை 2ஆக மடிக்க சொல்லுங்கள். அவங்களுடைய வலது கையில் அந்த பேப்பரை எடுத்து அந்த வலது கையிலே அந்த பேப்பரை 2ஆக மடிக்க சொல்லிவிட்டு அந்த பேப்பரை கீழே போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த 3 கமெண்டையும் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள், அவங்களால செய்ய முடியுதாங்கிறத பாருங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடிகாரம் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு டைமை வரைங்க. ஒரு 3 மணி இல்லை 9 மணி அப்படின்னு வரைஞ்சிட்டு அதே மாதிரி அவங்கள வரைய சொல்லிவிட்டு அது என்ன டைம் அப்படிங்கிறத அவங்கள எழுத சொல்லுங்கள். இல்லைனா எழுத சொல்லுங்கள், இல்லை சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக அவங்களால வரைய முடியுதா, நீங்கள் வரைகிறதுக்கு பக்கத்துலேயே அவங்க வரையணும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவங்களால என்னென்ன பண்ண முடியுது, என்னென்ன பண்ண முடியலங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இதை டேலி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாதிக்கு மேலேயோ இல்லை குறைபாடுகளை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தெரப்பிக்கிட்ட கூப்பிட்டு போங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்லுவேன். பட் தெரப்பிஸ்ட்கிட்ட டைரெக்டாக கொண்டு போகணுன்னு பண்ணுறவங்க வெல் அண்ட் குட். அவங்களுடைய கண்டினியூட்டி ஆஃப் கேர் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போது அவங்களுக்கு அந்த குறைபாடு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இதை கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி, அதுவும் வயது முதிர்ந்தவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. ஆனால் அதில் அவங்க தடுமாற்றம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்போது இந்த தடுமாற்றங்களுக்கு முன்னாடி இந்த சில கேள்விகள்லாம் கேட்கும்போது நீங்கள் அது ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க நைட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போகணுன்ற இடத்துக்கு பதிலாக வேறு ரூமுக்கு போய் அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் போகுதாங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு இப்போது யூஸ்வலாக இந்த கோவிலுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே அவங்க தனியாக தான் போவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர தெரியாமல் வேறு எங்கேயோ போய் இடம் மாதிரி போயிடுறாங்களா, நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? அடுத்து ஒரு சிலிண்டர் ஆஃப் பண்ணுறதோ இல்லை ஒரு கொடுத்த சாவி எங்கேயாச்சும் வைக்கிறதோ அது மாதிரி எதனா மறந்து போய்ட்றாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு காசு கொடுக்குறீங்க, இதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அது எங்கே வச்சேன்னு தேடுறாங்களா. இது ஒரு தடவை காமனாக நம்மளே தேடுவோம். ஆனால் அவங்க ரிப்பீட்டடாக அதை பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபோன் வருது, ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, யார் பேசுகிறாங்கன்றதும் அவங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியல. அதை ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர சொல்கிறாங்க, அதையும் அவங்களால சொல்ல முடியல அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் அவங்களுக்கு அந்த மறதி வருதா, அவங்க எதிராளி நல்லா பழக்கப்பட்டவங்களாக இருந்தாலுமே அவங்க யாருன்னே தெரியாமல் இவங்க பேசுகிறாங்களா அப்படிங்கிறதையும் நோட்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் காமனாக நம்ம ஜென்ரலாக கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு அந்த காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத. சரிங்களா? ஓகே. இப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் ஆரம்ப காலத்திலேயே இப்போ இதை பேசுகிறது எதுக்குன்னா, முன்கூட்டியே இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு தெரியணும். இவங்களுக்கு என்ன வயசாகி போச்சு அப்படின்னு விடாமல் அவங்களுக்கு இருக்கா அந்த பிரச்சனைன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்னா செய்யலாம் அப்படிங்கிற
வழிமுறைகளை நம்ம கற்றுக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த பதிவு. இப்போ அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த லெவல் என்ன போயிடும், அல்சைமர்ஸ் டிமென்ஷியா போயிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபை பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.